அகத்தியர்னா யாரு? அகத்தியர்னா என்ன? அகத்தியர் மனிதனா இன்ன வரைக்கும் பிறந்திருக்காரா? சவாலா சொல்றேன். நீங்க உண்மையான வீரனா இருந்தா, உண்மையான இந்த பிரபஞ்சத்தை மதிக்கிறவனா இருந்தா, உண்மையான சித்தர்களை மதிக்கிறவனா இருந்தா, அகத்தியர்னு ஒருத்தர் மனிதனா பிறந்திருக்காரா? பிறந்தாரா? இருந்தாரா? அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்லை அதை கண்டறிஞ்சு சொல்லுங்க. அகத்தியருங்கிறவர் மனிதனாகவே ஒரு காலகட்டத்திலையும் ஒரு தாய் தந்தை வயிற்றுல நான் எப்படி இன்னைக்கு பிறந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு தாய் தந்தை வயிற்றுல அகத்தியர் பிறந்ததே கிடையாது. அகத்தியர் என்பது ஒரு அணு, ஒரு சக்தி, ஒரு அலைன்மெண்ட். அகத்தியர் ஆதிசக்தி வழியில் இருக்கிற ஒரு செயலாக்கம். ஆதிசக்திங்கிறது ஒரு அணு சக்தியிலேருந்து. அப்போ அகத்தியரோட பாடல் இருக்குங்க, அகத்தியருடைய செயல் இருக்குங்க, அகத்தியரோட நாடி இருக்குங்க, அகத்தியருடைய வைத்திய குறிப்பு இருக்குங்க. அதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்கலாம். அகத்தியருங்கிறது ஒரு அலைன்மெண்ட், ஒரு சக்தி. எனக்கு அகத்தியருக்கு இருக்கிற உறவையும் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அகத்தியருங்கிறத அந்த அணு சக்தி, அந்த பேரண்டத்தோட அதிசயமான சக்தி, அந்த ஜீவ சக்தி ஏதாவது ஒரு சோலோட அட்டாச் ஆகி அது செய்யணும்னு நினைக்கிற வேலையை, இந்த உலகத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிற வேலையை அது செய்யும். அது அந்த மாதிரி வைத்தியராக செஞ்சுருக்கு. அந்த மாதிரி நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க, நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க நேரடியாக மனித அவதாரத்திலேயோ நேரடியாக ஒரு செயலாக்கத்திலேயோ வரவே இல்லை. எந்த கொம்பனாவது இதை ப்ரூவ் பண்ணி